ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷனில் நாம் பார்க்க போகிற படம் த ஷேடோஸ் ட்ரேஸ் 2024. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் வகையை சார்ந்தது. இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நோபடி பார்ட் 2 படம் இயக்கும் வாய்ப்பு இந்த படத்தின் டைரக்டருக்கு கிடைச்சது. கதை சுருக்கம்: ஒரு அசாசின் மிஷன் தவறி போனதால் இடைநிறுக்கம் செய்யப்பட்ட இளம் அசாசினான படத்தின் ஹீரோயின் தன் வழிகாட்டியை மீறி ஒரு சிறுவனை கொடூர குற்ற கும்பலிடமிருந்து காப்பாற்ற எவரையும் அழிக்க தயாராவதே கதைக்களம். கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. விரிவான பார்வை: த ஷேடோ எனும் ரகசிய கூலிப்படை உலகம் முழுக்க கொலைகளை செய்யும் எலைட் அசாசின்களை கொண்டது. அந்த அமைப்பின் 17 வயது திறமையான கொலையாளி கோட் நம்பர் 13 என்ற படத்தின் ஹீரோயின் ஜப்பானில் நடந்த ஒரு மிஷன் தவறிப்போனதால் இடைநிறுக்கம் செய்யப்பட்டு இந்தோனேஷியாவிலுள்ள ஜகார்த்தா என்ற நகருக்கு தலைமறைவாக இருக்க அனுப்பப்படுகிறாள். போன இடத்தில சும்மா இல்லாம குற்ற கும்பலால் தாயை இழந்த ஒரு சிறுவன் மோஞ்சியுடன் எதிர்பாராத நட்பு ஏற்படுகிறது. திடீரென்று ஒரு நாள் மோஞ்சி கடத்தப்படும்போது அந்த கடத்திய ஜகார்த்தாவின் கிரைம் கேங்கை எதிர்க்க அவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை. ஹீரோயின் 13ஐ எதிர்க்க அவள் வேலை பார்க்கும் ஷேடோ அமைப்பையே இவள் பக்கம் திருப்பிவிடுகிறார்கள். ஒரு பக்கம் ஜகார்த்தாவின் குற்றப்பிரிவினர், மறுபக்கம் ஹீரோயினின் சொந்த கொலைகார அசாசின் அமைப்பு. இவர்களின் தடையை உடைத்து அந்த மோஞ்சி என்ற பையனை மீட்க இரத்த களரியான பயணத்தை தொடங்குகிறாள். இதிலிருந்து அந்த பையனை காப்பாற்றினாளா இல்லையா என்பதுதான் மீதி கதை. வேகமான கொடூரமான சண்டை காட்சிகள், கத்தி துப்பாக்கி கலந்த கோரியோகிராஃபி படத்தின் பலம். கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் சுவாரஸ்யமாக வந்திருக்கும். ஆனால் சண்டை காட்சிகளின் தீவிரமும் மற்றும் ஸ்டைலான வன்முறை காட்சிக்கே முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். படத்தில் இரத்த களரியான காட்சிகள் அதிகம் இருப்பதால் சிறுவர்களுடன் பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடித்த மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.